ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேங்காய் எடுத்ததுக்கப்புறமா இதை கீழே போடாமல் இதுலேருந்து ஈஸியாக ஒரு கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்க பெரிய நார் எல்லாத்தையும் நம்ம கைட்டே எடுத்து விட்டுடலாம். சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம தேய்ச்சோன்னா அது எல்லாமே கீழே விழுந்துடும். இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தேய்ச்சதுக்கப்புறமா அந்த சொரன்னு இருக்கிறது போகி இது வந்து ஒன்று போல் வந்துடும். இந்த மாதிரி நான் 3 இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து வயலட் கலர் வச்சு இதில் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த 3 இதுலேயுமே நம்ம ஒவ்வொரு கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 2 வயலட் கலர்லேயும் ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக அவுட்லைன் மாதிரி நான் எல்லோ கலரில் பார்டர் கலர் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அவுட்லைன் கொடுத்து முடித்தாச்சு. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக பட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து அதில் டாட் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அட்டையாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரே சைஸில் 2 அட்டை எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஃபெவிகால் தடவி ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிடுங்க. அடுத்ததாக இதை வந்து ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி மந்த்லி ஷீட் எடுத்து அதை பென்சில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நியூஸ் பேப்பரில் பண்ணிங்கன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி மந்த்லி ஷீட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பேப்பராகவே எடுத்துக்கோங்க. இதை வந்து ரோல் பண்ணும்போது டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஒன்று போல் வரும். இது ரோல் பண்ணி முடித்ததும் இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததாக இது மேலே வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டு இதை சர்க்கிள் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் வந்து ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒயிட் கலரில் கவர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அட்டை மேலே இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு இதில் 3 இது, அடுத்த இதில் 2, அடுத்த இதில் 1 இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா அது மேலே க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க 3 இதையும் எடுத்து இந்த 3 இது மேலேயும் ஒட்டிடுங்க. இதில் வந்து கீழே இருக்க அட்டை வந்து ஒயிட் கலரில் ப்ளைனாக இருக்கிறனால அதுலேயும் நான் ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி எல்லோ பார்டர் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரப்பர் பேண்டு, கிளிப்பு இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.